சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை. ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோதிடத்துல நிறைய வாஸ்ட் சிலபஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நிறைய சிலபஸ்கள் இருக்கு. நிறைய எதை பார்க்கறது எதை பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வாஸ்ட் சிலபஸாக இருக்கக்கூடியது தான் ஜோதிடம் அப்படின்ற டாபிக். இதுல குறிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் இந்த ஒரே தீர்வுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் எந்த தீர்வும் இந்த ஜோதிட அமைப்புகள்ல கிடையாது. கர்மா அப்படிங்கிறது அனுபவிச்சே தான் ஆகணும். இருந்தாலும் இந்த கோவில் ஸ்தலங்கள், நிறங்கள், குணங்கள், தானியங்கள் இதன் மூலியமா சில விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அதே ராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கும், லக்னம் ராசி இரண்டு அமைப்புக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த கோவில்ல போனா அவங்களுடைய ஆத்மா அதோட லயக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் இதில் சொல்ல போறோம். சில பேருக்கு பழனியில தான் அந்த மாதிரியான ஒரு உத்வேகம் வரும், ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் வரும். சில பேருக்கு திருச்செந்தூர்ல தான் வரும். சில பேருக்கு குகை, குடவரை கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமான நாட்டங்கள் இருக்கும். அங்க போனால் தான் அவங்களுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும். இதுல லக்னம், லக்ன புள்ளி அப்படிங்கிறது மிக மிக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அமைப்பு. அந்த வகையில ஒவ்வொரு ராசி, அதே ராசியை கூட நீங்க லக்னம் வச்சுக்கலாம். லக்னம் தான் பிரதானம். இருந்தாலும் ராசி லக்னம் இரண்டுக்குமே இது எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுல லக்னம் அப்படின்ற விஷயத்துல நம்ம மேஷராசியை தொட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மேஷராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய்க்கு அதிதேவதையாக வரக்கூடியது முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக, அது ஆண் ராசின்னு சொல்லுவோம். மொத்தம் 6 ராசிகள் பெண் ராசி, 6 ராசிகள் ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இதுல செவ்வாய் ஆண் ராசி அப்படிங்கிறதுனால தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய, மலை மீது அமர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும். அதே மேஷ ராசியா இருந்தாலும் சரி, மேஷ லக்னத்திற்கு குறிப்பாக இவை ஏற்படுத்தும். அதுல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சித்தர்கள் கூடிய, நீங்க மலையில் இருக்கக்கூடிய முருகனை கவனிங்க, எந்த மலையாக இருந்தாலும் அதுல ஒரு சித்தர் இருப்பாங்க. ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் நாதனாக விளங்கக்கூடியது கந்த கடவுள். ஆகவே அந்த குகை கோயில்கள் அல்லது சித்தர்கள் இருக்கக்கூடிய மலை கோயில்கள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான தண்டாயுதபாணியை பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும், அவர்களுக்கு இப்ப எஞ்சான் உடம்பே தலை பிரதானம்னு சொல்லுவோம். எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்லுவோம். அந்த வகையில லக்னம் தான் எல்லாத்த விட முக்கியமான விஷயம். லக்னம், லக்னாதிபதி பலமாக இருந்தா ஒருவருக்கு எல்லாமே தானாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விதி. சில பேர் பாருங்க, ஏழை குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை, சின்ன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறது மிகப்பெரிய ஒரு கனவா வச்சிருப்பாங்க. சில பேர் பாருங்க 20 வீடு 30 வீடு வாடகை கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு உழைக்கக்கூடிய அமைப்பே இருக்காது, கடைசி வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்குறோம். இது எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா கர்மாவின் அடிப்படையில். இதில் உழைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உழைக்கிறவங்களுக்கு அந்த மனம் திருப்தி அடையுமே தவிர்த்து அந்த லக்ஸரியான வாழ்க்கையோ அல்லது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களோ அதுவே கஷ்டமாக தான் இருக்குது நடைமுறை வாழ்க்கையில். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ இருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கோயில்களுக்கு, திருத்தலங்களுக்கு சென்று வந்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உறுதியாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. காரணம், அந்த லக்னத்தை அடிப்படையாக இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம். சரி, மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இது போன்ற குகை அல்லது குடவரை கோயில்களில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், அதே சமயம் பழனி மலை முருகனாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்து பரணி நட்சத்திரம்னா அங்கேயே போகர் இருக்கிறார். ஸோ அதனால் அவர்களுக்கு பழனிமலையே நம்ம சொல்கிறது உத்தமமாக இருக்கும். எங்கே இருந்தாலும் முடியாவிட்டால் வீட்டிலேயே கூட தண்டாயுதபாணியை வச்சு பிரார்த்தனை பண்ணுறது விசேஷம். முடிந்தவர்கள் தவறாமல் பழனிமலைக்கோ அல்லது முருகன் இருக்கக்கூடிய சந்நிதிக்கு போகணும், இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் இருவருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனை அடுத்து நீங்கள் ரிஷப லக்னத்துக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது பெண் வீடு, அதே சமயம் அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிர ஸ்தலமாக சொல்லக்கூடியது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், பூலோக வைகுண்டம் என்று வர்ணிக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம். அப்ப ஸ்ரீரங்கத்துல காலையில வெள்ளிக்கிழமை குறிப்பாக சுக்கிர ஹோரை என்று அழைக்கக்கூடிய 6 to 7 அல்லது 1 to 2 1 to 2 திருத்தலங்கள் பூட்டி இருக்கலாம். அதே சமயம் இரவு 8 to 9 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில அந்த சுக்கிர ஸ்தலம் என்று வர்ணிக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி பெருமாளோடு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போறது மிகப்பெரிய உன்னத பலன்களை யாருக்கு, ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து மிதுனம்.
மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு பெருமாள், அதாவது புதனுடைய அம்சம், அதே மாதிரி ஆண் வீடு அப்படிங்கிறதுனால நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்றது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும். அது நீங்க ஈவன் திருப்பதி வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், அல்லது நீங்க எங்க வேணாலும் கும்பகோணத்தில் இருக்க கோயில்கள் எடுத்துக்கலாம். நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக அமாவாசை தினங்கள்ல போய் துளசி மாலை போட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்றது மேன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறத இதில் நீங்க கண் கூட பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக கடக லக்னம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமை. இந்த கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பாகவும் நம்ம சில விஷயத்த சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனை மையப்படுத்தி சொல்லக்கூடியதுதான் கடகம். கடகத்திற்கு அதிபதியே சந்திரன் தான். சந்திரன் மாதத்திற்கு 15 நாட்கள் கிட்டத்தட்ட தேய்பிரையாகவும் 15 நாட்கள் வளர்பிறையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சந்திரனுடைய தரிசனம் இரவு நேரங்களில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்பிகை, ஏதாவது மாரியம்மன் கோவிலில் நீங்கள் பாலாபிஷேகத்துக்கோ அது சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கோ நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை கடக லக்னம் மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டு. இதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். கன்சிக்யூட்டிவாக பண்ணாதவங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வராது. இதில் இன்னொன்று குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, விதியின் பயன் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கே விதி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அஷ்டமச்சனியோ ஜென்மசனி காலகட்டங்கள்லையோ சாதாரண விஷயங்களையே நம்ம ரொட்டீன் ஒர்க்குகளே செய்ய முடியாத காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான நாட்களில் இதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்கிறேன். கடகலக்னக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி நெய்வேத்தியத்தில் திரவமாக இருக்கக்கூடிய இனிப்பு பொருள், அதாவது பானகமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பாயாசம் போன்ற அமைப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி திரவ பொருட்களை அம்பாளுக்கு படைச்சிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் கொடுக்கறது மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தும். கோவிலுக்காவது போயிட்டு வர்றது ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். திங்கக்கிழமை நாட்கள் ரொம்ப விசேஷம். ஏன்னா சந்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திங்கக்கிழமை. அந்த நாட்களில் இந்த கடகராசி கடகலக்னக்காரர்கள் செய்வது மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தும். சரி, அதுக்கு அடுத்தபடியா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் டெய்லியும் சூரியன் வருவார். என்ன இந்த மார்கழி ஐப்பசி இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் சூரியன் அவ்வளோ சீக்கிரம் நம்ம காலையில் நேரத்தில் பார்க்க முடியாது, மழை காலங்கள்லையும் பார்க்க முடியாது. தவிர்த்து மீதி நேரம் எல்லா நேரமும் காலமரை நம்ம இந்த சூரியனை பார்க்குறோம். சூரியனுடைய தரிசனம்ங்கிறது சிம்ம லக்னம் மற்றும் சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கோதுமை உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டது எடுத்து வச்சுக்கணும். அதனை அடுத்து ஆடுதுறைன்னு சொல்லக்கூடிய சூரியனார் கோவில் அல்லது உருவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய, பொதுவாக சிவபெருமானுக்கு நடராஜர் வழிபாட்டை நம்ம சொல்லுவோம். அந்த நடராஜர் வழிபாட்டை மேற்கொள்றது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும். நடராஜர்னு சொல்லக்கூடியது சிதம்பரத்துலையும் பார்க்கலாம், இல்லை பொற்சபை இந்த மாதிரி எந்த சபைகளில் நடராஜர் இருக்காரோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி போய் நடராஜர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான பலனை ஏற்படுத்தும். ஒருவேளை அங்கே போக முடியாதவங்க கூட அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜரையும் சிவகாமி அம்பிகையும் பிரார்த்தனை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உறுதியாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரி, அதனை எடுத்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு பெண் வீடு அப்படிங்கிறதுனால மீனாட்சி அம்மன் மரகத பச்சையால் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தை உடையவளாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருடத்திற்கு 2 முறையாவது அங்கே போயிட்டு வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அப்போது மீனாட்சி அம்மனை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, புதனுடைய காரகத்துவத்தின் முழுமை அம்சம் மீனாட்சி அம்மன். நுணுக்கமான நுட்பமான சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன் சொல்லக்கூடியது இந்த கன்னிராசி மற்றும் கன்னிய லக்னக்காரர்கள். இவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும். ஒரு வெனஸ்டே, ஒரு புதன்கிழமை நாளில் உறுதியாக நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல, அதாவது ரெடியூஸ் ஆகும், நிறைய பிரச்சனை ரெடியூஸ் ஆகும். தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மையாவது அவங்க தருவாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை. ஸோ ஜோசியர் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக போகக்கூடாது. மனமுருகி பிரார்த்தனை பண்ணி போகணும். அப்போ தான் அது பழிக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பச்சை பயிரை அதிகமாக உணவில் சேர்த்திக்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னத பலனை ஏற்படுத்தும். பொதுவாக ஸ்கின் அலர்ஜி அல்லது நரம்பு பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு இயல்பாகவே புதனுடைய வீடு மறைவிடங்களாக தான் வருது. 3க்கும் 6க்கும் அதிபதியாக வருது. குறிப்பாக இது 6க்கு அதிபதியாக வருது. ஸோ அப்போ கடன் வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறையணும் அப்படின்னா கூட பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்றதுனாலையும், அதே போன்று மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறதுனாலையும் மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தும். அல்லது மீனாட்சி அம்மன் இல்லை அப்படின்னாக்கா வள்ளி அம்பிகையை கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். பச்சை நிறமுடையவள் தான் வள்ளி. அதனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்னி லக்னம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் அடுத்து துலா லக்னம் மற்றும் துலா ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே ரிஷபத்துக்கு எப்படி சொல்லியிருக்கணும், அதே மாதிரி தான் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துக்கு கம்பல்சரி போயிட்டு வரும்போது நிறைய முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த துலா ராசிக்காரர்களும் துலா லக்னக்காரர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதனை அடுத்து விருச்சக லக்னம்.
விருச்சகத்தை பொறுத்தவரை பெண் ராசி பிளஸ் அதுவும் அந்த ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியது செவ்வாய். அப்ப அந்த செவ்வாயுடைய அதிபதியாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான். சாந்தமாக இருக்கக்கூடிய, அதாவது பழமுதிர்ச்சோலையிலயோ அல்லது திருத்தணியிலயோ இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் விருச்சக லக்னக்காரர்களுக்கும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் உறுதியா கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆசிலேஷன் மைண்ட் நிறைய இருக்கும். ஏன்னா சந்திரன் நீசம் இல்லையா, மனோகாரகன் நீசமாக இருப்பின் காலையில் ஒரு முடிவு, மதியம் ஒரு முடிவு, சாயங்காலம் ஒரு முடிவு, இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான பலன்களை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தனுசு ராசி, தனுசு லக்னம், அதனை அடுத்து இவங்க குருவனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் போகலாம். குறிப்பா ஜீவ சமாதிகள், ஏன்னா இது குருவோட வீடு பிளஸ் மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்படின்னு இருக்க போது சித்தர்கள் ரொம்ப ஜீவ சமாதி அடைந்து இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், இப்போ நீங்கள் ராகவேந்திரா சுவாமி கோயிலாக இருக்கட்டும், அதே சமயம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதனுடைய ஜீவ அமைப்புகளாக இருக்கட்டும், சதுரகிரி போன்ற சித்தர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு உறுதியாக இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் போகிறது உத்தம பலன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சரி, அதை அடுத்து மகர லக்னம், மகர ராசி. மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அது ஒரு சர வீடு. சர வீடு அப்படிங்கிறது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது. அதே போன்று அந்த இடத்துல சிவபெருமானத்தான் சுட்டி காட்டுது. அதாவது அருவ வழிபாட்டோடு இருக்கக்கூடிய லிங்க ரூபம்னு சொல்லுவோம். லிங்க வழிபாட்டு இருக்கக்கூடிய பழைய சிவன் கோயில், எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலில் முக்கியமாக பிரதோஷ வழிபாடுகளில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது மகர ராசி பிளஸ் மகர லக்னக்காரர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டை உறுதியாக தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தியும் அல்லது அதை எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான சின்ன சின்ன குரோத்தையும் உறுதியாக அந்த சிவ வழிபாடு மகர லக்ன மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து கும்பம். ஆதி கும்பேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வர்றது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும். கும்பலக்னம் கும்ப ராசியில் இருப்பவர்கள் உறுதியாக லிங்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய கலச வழிபாட்டில் இருக்கக்கூடிய பொதுவாக இந்த கும்பாபிஷேகம்லாம் நடக்கக்கூடிய இடங்கள்ல முக்கியமாக இந்த கும்பலக்னக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பக்கத்தில் அருகாமையில் தெரியுதா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா கும்ப வழிபாடு அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடுமையான ஒரு பிரச்சனைகளெல்லாம் உடனே சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கும்பாபிஷேக அமைப்புக்கும், குறிப்பா இந்த ராசி லக்னக்காரர்கள் சிவ வழிபாட்டை பண்றது அப்படிங்கிறது உத்தம பலனை ஏற்படுத்தும். வருடம் ஒரு முறையாவது அவர்கள் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதனை அடுத்து மீன லக்னம் மீன ராசி. மீன லக்னம் மீன ராசி இந்த இரண்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க குருவோட வீடு இல்லையா. குருவுக்கு நம்ம தட்சிணாமூர்த்தி சொல்லலாம், அதே சமயம் முருகப்பெருமான சொல்லலாம். முக்கியமா மேஷம், விருச்சகம், தனுசு, மீனம் இந்த 4 லக்னக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுடைய அந்த வழிபாடு அப்படிங்கிறது உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல ஒரு ட்ரமாண்டலான சேஞ்சஸை கண்டிப்பா கொடுக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா பொருள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. எக்கனாமிக் குரோத்தும் சரி, 99% எக்கனாமிக் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க முடியும். அந்த எக்கனாமிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பே இந்த மாதிரி கோயில்கள் தான். அல்லது நிதர்சனமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை உறுதியாக இந்த மாதிரி நான் சொன்ன வழிபாடுகளுக்கு உண்டு. தொடர்ந்து ஒரே கடவுளை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதா இதில் விசேஷம். 12 லக்னமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 12 ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்டு ஒரு கைடன்ஸோட நம்ம சுட்டி காட்டக்கூடிய கோயில்களுக்கு, ஏன்னா வழி தெரியாதவங்களுக்காக தான் இந்த அமைப்பு. ஓரளவுக்கு எல்லா சாமி பற்றி தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு பயபக்தியோட தனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு இருக்கக்கூடியவங்க, குலதெய்வத்தை வழிபட்டு இருக்கக்கூடியவங்க அதே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அந்த இறையை தெரிய போகக்கூடிய அமைப்புல சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விவரங்கள். அப்ப ஏற்கனவே நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன். சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, திடமார் கணநாதன், செம்மை நிறம் படர் ஒளியோ கந்தவேளாக கருதுங்கால் வந்ததோர் வேத வழக்கு. இந்த நெருப்புல எப்படி நிறம், குணம், அதனுடைய தன்மை, வெளிச்சம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டா கூட அது தீபம் இல்லையோ, அதே போன்றுதான் எல்லாம் ஒரு சேர்ந்த அமைப்பு. நீங்க முருகனை கும்பிட்டாலும் அதே பலன் தான், விநாயகர் கும்பிட்டாலும் அதே பலன் தான். அதனால உங்களுக்கு முடிந்தால், தெரியவில்லை என்றால் இந்த நான் சொன்ன கோயில்களை பயன்படுத்தி கண்டிப்பாக பயன்பாட்டிற்கு கொண்டு வாருங்கள். முன்னேற்றம் உறுதி அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகல விதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.